பக்கத்தில் யாருமே இல்லை. எக்ஸ்ரே எடுக்கும் பக்கத்தில் யாருமே இல்லை. எக்ஸ்ரேக்கு எல்லாம் தேடிட்டு இருக்காரு. எல்லாத்தையும் கூட்டிகிட்டு தூங்கிட்டு இருந்தாங்க. என்னத்த பண்ணுறாங்க? கேஸ் இருந்தாலும் பூசி வைப்பாங்க. கேஸ் இல்லாத நாங்களும் இந்த எங்கே கொடுக்குறதுன்னு அதெல்லாம் இங்கே தான். சார் என்னோடய நேம் வந்து சத்யநாராயணன் சார். நான் வந்து ஆவடியில் இருக்கேன். இங்கே அட்மிட் ஆகிருக்கிறது வந்து என்னோடய சித்தி. அவங்க பேர் வந்து ருக்மணி, வயசு 41. அவங்க நேற்று ஃபீவர்னால், நார்மல் ஃபீவர் தான், நார்மல் ஃபீவர்னால் நேற்று 12 மணிக்கு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வந்து ஜென்ரல் வார்டு அங்கே ட்ரீட்மெண்ட் பார்த்துருக்காங்க. ஈவினிங் வரைக்கும் ஈவினிங்கும் சாப்பிட்ருக்காங்க. சாப்பிட்டதுக்கு அப்புறமா அவங்க என்ன மெடிசன் கொடுத்தாங்க என்ன ஏதுன்னு நம்மளுக்கு தெரியலை. அவங்க மெடிசன் கொடுத்ததுக்கப்புறமா கண்ணு மேலே எழுத்துட்டு போயிட்டு அதுக்கப்புறமா எமர்ஜென்சிக்கு மாற்றிருக்காங்க. எமர்ஜென்சி மாற்றினதுக்கப்புறமா ட்ரீட்மெண்ட் வந்து என்ன சொல்கிறது சார், ட்ரீட்மெண்ட் பார்த்துருக்காங்க. பார்க்கலன்னா எதுவுமே நாங்கள் சொல்லலை. என்ன ஒன்றா ரொம்ப அலைய வச்சுட்டாங்க சார். எக்ஸ்ரே எடுக்கிறதுக்கு கீழே போகிறோம், எக்ஸ்ரேல யாருமே கிடையாது. எக்ஸ்ரேல போனால் 4-5 பேர் எல்லாமே தூங்கிட்டு தான் சார் இருக்காங்க. மொத்த பேருமே தூங்கிட்டு தான் இருக்காங்க. 1:30 மணி சார், எல்லாருமே தூங்கிட்டு தான் இருக்காங்க. அந்த டைமுக்கு நாங்கள் எல்லாமே ஓடிக்கிட்டு இருக்கோம். நாங்கள் நைட்டு மிட் நைட்டு 1:30 மணிக்கு சார் போயிட்டு நாங்கள் அப்புறமா வந்து நர்ஸ் வந்து எழுந்து வந்தாங்க. ஒருத்தவங்க பக்கத்து வார்டுலேருந்து தூங்கிட்டு எழுந்து வந்தாங்க. அவங்க வந்து எழுப்பி பார்த்தாங்க, எழுந்துக்கல. அப்புறம் வாட்ச்மேன் வந்தார். வாட்ச்மேன் வந்து எழுப்பினார். வாட்ச்மேன் ரொம்ப நேரம் தட்டின பிறகு தான் அவங்க எழுந்து வந்தாங்க. அதுக்கப்புறமா எக்ஸ்ரே எடுத்துகிட்டு மேலே போனாங்க. என்ன சொன்னாங்கன்னா, உள்ளே வந்து எமர்ஜென்சி வார்டில் அலோடு கிடையாது. முதல்ல எமர்ஜென்சி வார்டில் அலோடு இல்லைன்றதுனால யாருன்னா 2 பேர் மட்டும் வாங்க, அவங்கள தூக்கணும், எக்ஸ்ரே எடுக்கணும்னு சொன்னாங்க. எக்ஸ்ரே எடுக்கணும்னு சொன்னதுனால நாங்கள் 2 பேர் உள்ளே போகிறோம் சார். உள்ளே போகும்போது பார்த்தீங்கன்னா டாக்டரும் இன்னொருத்தவங்களும் வந்து பக்கத்தில் உட்காந்து கேஸ் ஷீட்டை எழுதிக்கிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. நர்சஸ் யாருமே பக்கத்தில் யாருமே கிடையாது. இவங்களுக்கு பிளட் ஃப்ளோ பார்த்தீங்கன்னா அந்த குளுக்கோஸில் ரிட்டன் ஏறிக்கிட்டு இருக்குது. பிளட்டு ஃபுல்லாக ஏறிடுச்சு. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், ஒரு 50 சென்டிமீட்டர் கூட இருக்காது சார் அந்த குளுக்கோஸை தொடுறதுக்கு, அவ்வளோ ஏறிடுச்சு. இதை போய் நான் கொஞ்சம் சத்தமாக கேட்டேன். நான் என்ன மேடம் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்கேன், இவ்வளோ தூரம் பிளட் ரிட்டன் ஏறிட்டு இருக்குன்னு சொல்லி கேட்டேன். இதை கேட்டுட்டு ஒரே ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டேன் சார். நான் தெரியாமல், எனக்கு வந்து மொபைல் உள்ள அலோடு இல்லை. நாங்கள் யாரும் பேனர் பார்க்குறது, எமர்ஜென்சிக்கு வரவங்க எப்படி சார் பார்த்துட்டு உள்ளே போக முடியும்? அது ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டேன். நான் ஃபோட்டோ எடுத்ததுனால என்னை வந்துட்டு நீ வெளியே போய் நீ யார் நீ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே மொத்த பேருமே சார், வாட்ச்மேன்ஸ்லேருந்து அங்கே வேலை செய்கிற நர்சஸ்லேருந்து எல்லாருமே மிரட்டி வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. ஓகேங்களா, நானும் வெளியே வந்தாச்சு. சரி ஓகே ட்ரீட்மெண்ட் பார்த்தா போதும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமாவும் பார்த்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட் வந்து அந்த அளவுக்கு மெத்தனமாக தான் இருந்தது. அவர்கிட்ட டாக்டர்கிட்ட கேட்குறோம், சார் என்ன பிரச்சனைனால கூப்பிட்டு வந்து சேர்த்தாங்க, அந்த பிரச்சனை இப்போ வரைக்குமே எங்களுக்கு தெரியாது சார். ஃபீவர் மண்டையில் அஃபெக்ட் ஆகிடுச்சு, மண்டையில் அஃபெக்ட் ஆகி இது மட்டும் தான் சொல்லிட்டு இருக்காங்க இப்போ வரைக்குமே. மார்னிங் அப்புறமா பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறமா நாங்கள் வந்து இதெல்லாம் பேசி முடிச்சதுக்கப்புறமா வந்துட்டு இவங்க ஒரு டிஸ்கஷன் பண்ணுறாங்க சார். டாக்டர்ஸு, இங்கே ஒர்க் பண்ணுற செக்யூரிட்டிஸ் எல்லாருமே வந்து சடனாக பார்த்தீங்கன்னா ஒரு 25-30 பேர் உள்ளே வந்துட்டு டிஸ்கஷன் பண்ணாங்க. டிஸ்கஸ் பண்ணிவிட்டு உடனே எங்கள் சித்தப்பாவை கூப்பிட்றாங்க. கூப்பிட்டுட்டு பேசிகிட்டு இருக்காங்க, ஏன் ஃபோட்டோ எடுத்தாங்க என்ன ஏதுன்னு சொல்லிட்டு என்ன கூப்பிட்டாங்க. உடனே டெலீட் பண்ணணும். நீங்கள் நான் ஏன் டெலீட் பண்ணணும்னு கேட்டேன். நான் தப்பு நடந்திருக்கு, நான் ஃபோட்டோ எடுத்தேன். நீங்கள் அதுக்காக என்ன நடவடிக்கை வேணாலும் என் மேலே எடுத்துங்க, வந்து ப்ராப்ளமே கிடையாது. நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன் லீகலாக, அது ப்ராப்ளமே கிடையாது. பட் ஆனால் என்ன ஒன்றுனா, நீ உடனே டெலீட் பண்ணி ஆகணும். நீ எப்படி இது பண்ணலாம்? நான் இருக்கிறது எல்லாமே சொன்னேன். உங்களுக்கு ஒரு மனசாட்சி இருக்குது, இந்த வீடியோஸை பாருங்கள், பார்த்துட்டு இதுக்கப்புறமா நீங்கள் பேசுகிறதா இருந்தால் பேசுங்கன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் பார்த்தாங்க, அப்புறம் எல்லாமே கிளம்பி போயிட்டாங்க சார். கிளம்பி போனதுக்கப்புறமா மார்னிங் வரைக்குமே வந்துட்டு மார்னிங் டாக்டர் போகும்போது டிக்ளர்னு கிடையாது, சொல்லிட்டு போகிறாரு. ஒரு 3-4 வாட்டி சொல்லிட்டாரு, இல்லை முடியாதுன்னு. போகும்போது இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. நாங்கள் எல்லாருக்குமே தகவல் சொல்லிட்டோம். ஊரில் எல்லாம் சொல்லியாச்சு. தாலி அவுத்து கொடுத்துட்டாங்க, காலில் போட்டிருக்க மெட்டி அவுத்து கொடுத்துட்டாங்க, 2 சைன் வாங்கினாங்க. என்ன எதுக்காக நம்ம அந்த எமர்ஜென்சி சைன் தான் போட முடியும்? ஓகேங்களா? ஆமாம் சார். அங்கே அதுக்கப்புறமா அந்த உள்ளே கூப்பிட்டாங்க பார்த்தீங்களா, உள்ளே கூப்பிட்டு டெலீட் பண்ணணும்னு சொல்லிட்டு உடனே டெலீட் பண்ண. எதுக்கு த்ரெட்டன் பண்ணணும்னு நான் கேட்குறேன். நான் உங்கள் மேலே தப்பு இல்லைல்ல, எதுக்கு நீங்கள் த்ரெட்டன் பண்ணணும்? முதல்ல அதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா டியூட்டி மாறுறாரு. இதுமாரி சொல்லிட்டு போயிட்டார். நாங்கள் ரிலேட்டிவ்ஸ்க்கு எல்லாம் சொல்லிட்டோம். ஊர்லேருந்து இவ்வளோ ஜனம் வந்திருக்காங்க சார். பந்தல் போட்டாச்சு, ஃப்ரீசர் இறக்கியாச்சு, எல்லாமே பண்ணியாச்சு. எவ்வளவும் பண்ணதுக்கு அப்புறமும் இன்னொரு டாக்டர் டியூட்டி டாக்டர் மாறுறாங்க. அவங்க வந்துட்டு பல்ஸ் இருக்குது சார், வெயிட் பண்ணுங்கள், சிபிஆர் பண்ணியிருக்கோம், உயிரோடு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்கள் எதை நம்ப முடியும்? அவங்க ஆல்ரெடி இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு போனவரை நம்புறதா, இல்லை இவங்க உயிரோடு இருக்கிறதுன்னு சொல்கிறத நம்புறதா, இல்லை நைட்டு ட்ரீட்மெண்ட் சரியாக பார்க்கல அதை நாங்கள் நம்ப முடியுமா? எல்லாத்துக்குமே நாங்கள் சாலிட் எவிடன்ஸோடு வச்சுருக்கோம். நைட்டில் வந்து யாரையுமே எமர்ஜென்சி வார்டில் அலோவ் பண்ண மாட்டாங்க, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். எங்களையும் யாரையும் அலோவ் பண்ணலை. ஆனால் வந்து நார்மலாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், டீ விற்கிறவங்க எமர்ஜென்சி வார்டில் டீ விற்கிறாங்க சார். உள்ளே போயிட்டு எப்படி அலோவ் பண்ணுறீங்க எமர்ஜென்சி வார்டில் டீ விற்கிறதுக்கு? எல்லாமே இருக்குது சார், நம்மக்கிட்ட எல்லாமே இருக்குது, இல்லாமலாம் நான் பேசலை. டீ கார் 2 டீ கார் வராங்க சார், டீ விற்கிறாங்க.
இதுக்கெல்லாம் அலோ பர்மிஷன் கொடுக்குறீங்க. ஒரு ஊர்லேருந்து வந்திருக்காங்க, ஒரு துடிப்புனால தான் எல்லாரும் வந்திருக்காங்க, பார்க்கறதுக்கு ஏன் அலோ பண்ண மாட்டீங்க? ஒருத்தர் மார்னிங் அலோ பண்ணிங்க சார், இன்றைக்கி அலோ பண்ணாங்க. ஏன்னா இன்றைக்கி போலீஸ் எடுத்துகிட்டு வந்து இறக்கிருக்காங்க. 4 போலீஸ் என்ட்ரன்ஸில் போட்டாங்க, மீதி பேர் ஒரு 15 பேர்கிட்ட வந்தாங்க சார். வந்து எல்லாமே பேசுனாங்க, எல்லாத்தையும் நாங்கள் காமிச்சோம். அதுக்கப்புறம் எல்லாருமே சார் எல்லாருமே நாங்கள் கோஆப்ரேட் பண்ணோம். அவங்களும் போயிட்டாங்க. 4 பேரை மட்டும் இங்கே வச்சுட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறமா இது எல்லாமே நடந்துட்டு இருந்தது. வென்டிலேஷனில் வச்சுட்டு எங்களுக்கு பிளட் ரிப்போர்ட் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அதை வந்து அலக்கரிச்சு பிளட் ரிப்போர்ட்டும் கொடுத்துறேன். 3 நாள் கழிச்சு தான் அந்த ரிப்போர்ட் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஒன்று வந்து நாளைக்கு கிடைக்கும், ஒன்று ஈவினிங் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. எதுக்கு பிளட் டெஸ்ட்லாம் எடுக்கிறது? அவங்க உயிர் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. எதுக்கு இது மக்களை எதுக்கு இவ்வளோ கஷ்டப்படுத்துறது தான் நான் கேட்குறேன். இது எங்களுக்கு நடந்திருக்கு. இப்போ இதோட முடிய போகிறது கிடையாது சார். பசங்களோட லைஃப் என்ன ஆகுது, 2 பேரோட லைஃப் என்ன ஆகுது, அம்மா இல்லாத அவங்களுக்கு என்ன ஆகுறது, நீங்களே யோசிச்சு பாருங்கள். அவங்க வளர்றது என்னென்ன போக்கில் போவாங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். இன்றைக்கி எல்லாருமே சொல்கிறாங்க. இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் சார். இதுக்கு என்னென்னா இதுக்கப்புறம் யாருக்கும் எந்த ஒரு ப்ராப்ளம் நடக்கக்கூடாது. இதுக்கு என்ன சொல்யூஷன் பண்ண போகிறாங்க இந்த கவர்மெண்ட், அதுதான், வேறு எதுவுமே கிடையாது சார். எனக்கு இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ உடனே பாடியை இப்போ போலீஸ்லாம் போட்ட பிறகு உடனே இப்போ டிக்ளேர் பண்ணுறாங்க இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு. பாடியை உடனே வாங்கிட்டு போங்க. காலையில் 3:30 மணிக்கு நடந்த நிகழ்ச்சி வண்டியை வந்து ஆம்புலன்ஸ் நம்பர் கொடுத்துருக்காங்க சார். ஆம்புலன்ஸ் நம்பர் கொடுத்தாங்க, உடனே கால் பண்ணுங்க, உடனே எடுத்துகிட்டு. எதுக்கு இவ்வளோ ஃபாஸ்டனாக இருக்கிறவங்க ஏன் ட்ரீட்மெண்ட்டில் ஃபாஸ்டன் பண்ண மாட்டீங்க? இங்கே எதுவுமே சரியில்லை சார். நைட் ஷிஃப்ட் எதுக்கு சார் போடுறாங்க? ஷிஃப்ட் மாற்றி தானே போடுறாங்க எல்லாரையும். நைட் ஷிஃப்ட்டில் இருக்கிறவங்க வேலை செய்யலாம்ல, எதுவுமே பண்ண மாட்டாங்க சார். ஓகே சார், அப்படி இப்படின்னு அசதி கூட இருக்கலாம் சார், தட்டினா எழுந்துக்கலாம். வந்து நாங்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு எமர்ஜென்சி வார்டுலனா பக்கத்தில் எல்லாமே இருக்கணும் சார். ஃபெசிலிட்டி ஃபெசிலிட்டிஸுமே இல்லை சார். முதல்ல இதுதான் சார் நடக்கிற பிரச்சனை. இதுதான் சார். நான் சாலிடாக ஒரு 4வது மனுஷங்களாம் உள்ளே போயிட்டு வராங்க. டீ விற்கிறவன்லேருந்து எல்லாருமே போகிறாங்க சார். நாங்கள் பேஷண்ட்டை பார்க்க போனோன்னா அலோவ் பண்ணல. இன்னைக்கு காலையிலேருந்து போலீஸ் போட்டதுலேருந்து 3 பேரை உள்ளே போய் பார்த்துட்டு வரோம். இறந்துட்டாங்க. அப்பயும் நாங்கள் தான் சார் எல்லாத்தையுமே அட்டெண்டர் இருக்காங்க சார். எனக்கு என்னென்னா பேஷண்ட் கூட ஒரு ஆள் இருக்கலாம் சார். எமர்ஜென்சி வார்டு எதுக்காக நாங்கள் கேட்குறோன்னா, நைட்டு நடந்த தவறுனால தான் நாங்கள் யாருன்னா ஒருத்தர் இருக்கிறோன்னு கேட்குறோம். நைட்டு கூப்பிட்டு எதுக்கு காம்ப்ரமைஸ் பேசணும்? முதல்ல எனக்கு அதுதான் சார். எதுக்கு த்ரெட்டன் பண்ண, எதுக்கு காம்ப்ரமைஸ் பேசணும்? சார் நீங்கள் டெலீட் பண்ணுங்கள் சார். சரி பெருசாகாதீங்க சார், எல்லாரோட லைஃப் இருக்குது, வாட்ச்மேனுக்குலாம் வேலை போயிடும். எதுக்கு சார் இதெல்லாம் பேசணும்? உங்கள் மேலே தப்பு இல்லைல்ல சார். இப்போ வரைக்குமே யாருக்குமே தெரியாது சார். அவங்களுக்கு வந்து ஃபீவர் வந்து ஹை ஃபீவர். இது என்ன சார் இது சார்? எல்லாமே இங்கே நார்மலாக வந்தாங்க சார். 12 மணிக்கு வந்தாங்க சார். பைக்கில் உட்காந்துட்டு வந்தவங்க சார். அவங்க ஜென்ரலாக உட்காந்துட்டு வந்து அதுக்கப்புறமா சாப்பிட்ருக்காங்க எல்லாம் ஒன்றா உட்காந்து. என்ன இன்ஜெக்ஷனோ என்ன டேப்லெட் கொடுத்தாங்களோ தெரியல. சடனாக அவங்களுக்கு கண்ணெல்லாம் மேலே போயிடுச்சு. மறுபடியும் தூக்கி எமர்ஜென்சி வார்டில் போனோம். அவ்வளோதான் சார், அதோட முடிஞ்சு போச்சு சார். மார்னிங்கே இறந்துட்டு இருக்காங்க சார். நேற்று ஈவினிங் மதியானம் 12 மணிக்கு வந்தாங்க சார். எல்லாத்துக்குமே நம்ம சாலிட் எவிடன்ஸ் கொடுக்குறோம் சார். நம்ம